தொடர்ந்து அவரோட நெஞ்சில் நம்ம குத்திக்கிட்டே இருக்கிறோம். உங்களை காப்பாற்ற புறப்பட்ட அவர் பாதியில் நின்றுட்டார். இப்போது ஒன்று உங்கள் இடத்துக்கு வரணும், இல்லை அவர் இடத்துக்கு போகணும். ஆனால் அவர் இடத்துக்கு போயிட்டாருன்னா மறுபடியும் 10 வருஷமோ 20 வருஷமோ இல்லை அடுத்த ஜென்மமோ உங்களை வந்து சேர. இதெல்லாம் சாட்சி இருக்குது. நம்ம அன்பே சாயில பேசுகிறது அத்தனையும் சாட்சி இருக்குதுன்றத இந்த பதிவில் சொல்லப்பட்ட ஒரு அத்தியாயத்தை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இங்கே பாருங்கள், இது வரைக்கும் சொல்கிறேன், 10% சாய்ராம்ஸ்க்கு மட்டும்தான் கர்மா இந்த வருஷம் தீரப்போகுது. மீதி இருக்கிறவங்களுக்கு கர்மா அப்படியே தான் இருக்க போகுது. இது ஒரு எச்சரிக்கை பதிவு. திரும்பவும் சொல்கிறேன், எல்லா பதிவும் எச்சரிக்கை தான் சொல்கிறோம். ஆனால் எல்லாமே கேஷுவலாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே. வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய முட்டாள்தனமாக இருக்கிறோன்றதை இந்த பதிவை வச்சு தெரிஞ்சுக்கலாம். பல பேருக்கு நாம் அவங்க காலில் போகக்கூடிய செருப்பாக இருக்கிறோம். அதை நினச்சி இப்போ வரைக்கும் நம்ம வருத்தப்படலை. சரி, வருத்தப்பட்டால் மட்டும் நடந்துருதா? அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்க வேண்டாமா? நீங்கள் நாட்டுக்கு ராஜா மாதிரி வாழ வேண்டிய இடத்துல இப்போ ஒரு மோசமான சூழ்நிலையால் பாதிக்கப்பட்ட ஒரு பிச்சைக்காரர்களை போல நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் சாய்பாவுக்கு இன்னமும் மிகப்பெரிய கண்ணீரை வரவழைக்குது. என்னுடைய குழந்தைகள் எந்த அளவுக்கு மோசமான மனநிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே என்று. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சைரா, என் உயிரின் உயிரானவர்களே, வாழ்க்கையில் நாம செய்யக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா? அந்த மிஸ்டேக்கு தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். இது பலருக்கு இப்பையும் புரியலன்னா எப்பையும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாமல் போயிடும். அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம், உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் அப்படின்றது சாயப்பாவோட விருப்பம். ஆனால் உங்கள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவு எப்படி தெரியுமா இருக்குது? என் வாழ்க்கையில் எப்பயுமே கெட்டது மட்டும்தான்ப்பா நடக்கணும், நல்லதெல்லாம் நடக்க வேண்டாம்ப்பா, எனக்கு நல்லது நடக்க பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லி பல விஷயத்தை நாம் இங்கே ஓரம் கட்டி இருக்கிறோம். ஆனால் ஒரு கெட்ட விஷயம் வந்தால் மட்டும் நம்மளால் ஏற்றுக்கவே முடியல. ஒன்று தெரியுமா? கடவுள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற பல படி இறங்கி வந்திருக்காரு. ஸோ இறங்கி வந்தவர் உங்ககிட்ட ஏன் இன்னும் நெருங்கி வரல அப்படின்னா, நெருங்கி வர மாதிரியான ஒரு மனநிலை உங்ககிட்ட இல்லை, கடவுள்கிட்ட இருக்கு, உங்ககிட்ட இல்லை. அதாவது நமக்கு பிடிச்சவங்க நம்மளை தேடி வராங்க அப்படின்னா நமக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பந்தம், நமக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சொந்தம், நமக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நம்பிக்கை. அப்படிப்பட்டவங்க தான் கிளம்புனவங்க உங்கள் வீட்டை தேடி வருவாங்க. இல்லை கிளம்பிட்டாங்க பாதியில் வர முடியல அப்படின்னா அவங்க மனசுக்குள்ளே ஏதோ ஒரு எதிர்வினை இருக்குது. நீங்கள் செஞ்ச சில விஷயத்தை அவங்க நினச்சி பார்த்துருக்கலாம், அதனால் எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி திரும்பி போயிருக்கலாம். நிறைய விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் உங்களுடைய நண்பரோ உங்கள் சொந்தமோ பார்க்க போகிறதுக்கு வீட்டிலேருந்து கிளம்புவீங்க. கிளம்புன நீங்கள் போகலாமா வேண்டாமான்னு ஒரு கேள்வி இருக்கும். அப்போ அந்த கேள்வி என்ன பண்ணும், அதிகமாக
போக வேண்டாம்னு சொல்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கி அதற்கு உண்டான காரணத்தையும் கற்பிக்கும். நான் காரணத்தை கற்பிக்கிறது சரியா தப்பான்னு பேச வரல. அப்போ ஏன் உங்களுடைய உறவுகள் வீட்டுக்கு கிளம்பி பாதி தூரம் போய் திருப்பி வந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அனுபவம், ஒரு பெரிய கசப்பு, ஒரு பெரிய துன்பம், ஒரு பெரிய அவமானம், ஒரு பெரிய பழிக்கப்படி என்னைக்கோ வாங்கியிருப்பாங்க. திருப்பி வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஆனால் பார்க்கணுன்னு ஆசை இருக்கும், பேசணுன்னு ஆசை இருக்கும். ஆனால் அவங்க கொடுத்த அனுபவத்தை நினச்சி பார்க்கும்போது ஐயோ அப்பா இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி வந்த வழியை திரும்பி போயிடுவோம். இது நடந்திருக்கா இல்லையா? எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்குது? ஆமாம், பாதியில் திரும்பி வந்தேன், இல்லை போகணும்னு நினச்ச போகாமலே இருக்க அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய உள் உணர்வுக்குள்ளே தான் நம்ம அன்பே சாயை விதைக்கிறோம். அப்போது கடவுள் கிளம்பிட்டாரு. ஆனால் பாதியில் நீங்கள் பண்ணக்கூடிய வேலைகளை நிமித்தம் அப்படி நின்றுட்டார். ஆனால் இன்னும் திரும்பி போகலை. அவர் புறப்பட்ட இடத்துக்கு திரும்பி போகலை. புறப்பட்ட இடத்துல பாதி தூரம் வந்துட்டார். வந்தவர் வெயிட் பண்ணுறாரு, போகலாமா வேண்டாமான்னு. அப்போது அவர் வர வைக்க நீங்கள் முயற்சிகள் செய்யணும்ல. அப்போ என்ன செய்யணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது யாருக்கும் புரியல. இப்போ வரைக்கும் யாருக்கும் புரியல. சில விஷயங்கள் வாழ்க்கையில் புரியாமலே போயிடுதுங்க. மனுஷன் சாகும்போது புரிஞ்சு சாவறானா புரியாமல் சாவறானேன்னு தெரியல. எப்பயுமே புரியாமலே சாவறான், மறுபடியும் புரியாமலே பொறுப்பெடுக்கிறான், மறுபடியும் புரியாமலே துன்பத்தை அனுபவிக்கிறான், மறுபடியும் சாவறான், மறுபடியும் பிறக்கிறான். இதே படப்பா போயிடுச்சு மனுஷனுக்கு. என்ன புரிஞ்சுக்கிட்ட? ஒன்றும் புரிஞ்சுக்கல. சரி, புரிஞ்சுக்கிட்டது என்ன? நல்லா சம்பாதிக்கணும், 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 சம்பாதிக்கணும். வேற ஒன்றுத்துக்கும் வழி கிடையாது. நம்ம 40-50 வயசில் பயங்கரமாக சம்பாதிக்கணும்னு தோணும். ஆனால் 70-80க்கு அப்புறம் நம்ம கூட யார் இருக்கிறாங்கன்னு தோணும். யாரும் இல்லைன்னா வாழ்க்கையில் சம்பாதிச்சது அத்தனை குப்பையில் போகிற மாதிரி போயிடும். ரைட்டா? ஒரு ஏழைக்கு இருக்கக்கூடிய அந்த வாடணுன்ற ஆசை கூட ஒரு பணக்காரனுக்கு இல்லை. ஏன்னா பணக்காரன் பணத்தை மட்டுமே நேசித்தான், உறவுகளை நேசிக்கல. ஏழை உறவை நேசித்தான், பணத்தை நேசிக்கல. அதனால் ஏழை கடைசி வரைக்கும் ஹாப்பியாக இருக்கிறான். பணக்காரனோ யாரும் இல்லை. ஏன்னா இவனுடைய ஒரே விஷயம் பணம் பணம் பணம். பணம் இருக்கிற இடத்துல குணம் இருக்காது, குணம் இருக்கிற இடத்துல பணம் இருக்காது. பணம் வந்துடுச்சுன்னா குணம் இருக்கிறவன்கிட்ட கூட பணம் வர ஆரம்பிச்சிடுச்சுன்னா அவனுக்கு குணமே இருக்காது. ஸோ பணம் சில நேரத்தில் ஒரு மனுஷனுக்கு அபாயத்தை கொடுக்குது. பணம் இல்லாமல் இருக்கிறது கூட ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு நல்லது நடக்குதுன்னு எனக்கு புரியுது. அது உங்களுக்கு எந்தளவுக்கு புரிஞ்சிருக்குது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ பொறுப்பட்ட சாயப்பா உள்ளே வரணுமா? இல்லைப்பா, எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு எதுவும் நடத்த வேண்டாம், நான் இப்படியே வாழ்ந்து சித்திரவதைப்பட்டு இந்த உலகத்தை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணா நோ ப்ராப்ளம். இல்லைப்பா, வாழ்க்கையில் நிறைய இழந்துட்டேன், நிறைய துன்பத்தை சுமந்துட்டேன், பாரத்தை சுமந்துட்டேன், இப்போ நீ புறப்பட்டுட்ட, என்கிட்ட வா, நீ என்கிட்ட வந்தாதான் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் தீரும். நீ பாதியில் நின்னா என் வாழ்க்கையில் இன்னமும் பிரச்சனைகள் அதிகரிக்கும். அந்த மன நிலையில் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா அவர் உங்களிடம் இந்த பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் மனசில் ஒரு விஷயத்தை ஏற்படுத்துவார். அந்த விஷயத்தை ஏற்படுத்திட்டா உங்ககிட்ட அவர் வந்துட்டாருன்னு அர்த்தம். அப்போ இத்தனை நாள் வரலையா? வந்தார். எப்போல்லாம் வந்தார்? ஆடியோவை கேட்கும் போதெல்லாம் வந்தார், ஆடியோவில் கேட்குறத செய்யும் போதெல்லாம் வந்தார். ஆடியோவை கேட்காதப்போ வரல, ஆடியோவில் கேட்டும் அதை செய்யாதப்போ வரல. வராரு போகிறாரு, வராரு போகிறாரு. எப்படி ஆடியோ வருது போதோ அது மாதிரி வராரு போகிறாரு. இப்போது நிரந்தரமாக தங்க வைப்பதற்கு உண்டான வழிகள். இந்த இடத்துல நீங்கள் சுயநலமாக இருங்க, தப்பே கிடையாது. ஏன்னா நல்ல விஷயத்துக்கு சுயநலமாக இருக்கிறது வாழ்க்கையில் அடுத்தவங்களுக்கும் அது நல்லதை கொடுக்கும். ரைட்டா? அப்போ அவர் வந்துட்டாரு, புறப்பட்டுட்டாரு அப்படின்னா உங்கள் வாழ்க்கை இனி சூப்பராக இருக்கும். ஆனால் செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் அந்த விஷயத்தை செஞ்சு நாம் முட்டாளாக நிற்கிறோம்.
இந்த இந்த இது வரைக்கும் அந்த விஷயத்தால தான் நம்ம பாதிக்கப்பட்டு இருக்கோம். அந்த விஷயத்தின் மூலமாக தான் உறவுகள் அத்தனை பேருக்கும் நாம மிகப்பெரிய கோமாளியா தெரிகிறோம். இந்த விஷயத்தை தொடர்ந்து செய்யறதால நம்மளுடைய உறவுகளுக்கெல்லாம் நாம் ஒரு செருப்பு போல இருக்கிறோம். செருப்பு போல இருக்கிறோம். உண்மை. இந்த பதிவை கேட்டால் தான் தெரியும் எங்கெங்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு அப்ளை ஆகுதுன்னு. ஆனால் நம்மளோட வாழ்க்கையோ ஒரு சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு ராஜா வாழ்க்கையை போல இருக்கு. ஆனால் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையோ பல பேருக்கு அடிபணிஞ்சு ஒரு பிச்சைக்காரர் வாழ்க்கையை விட மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இருக்கும். அப்போது இதை ராஜ கம்பீரத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தது, எதை நாம் சரி பண்ணாமல் விட்டோன்றதை தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஸோ தெரிஞ்சுக்கிட்டா தானே அதில் இருந்து மீள முடியும். அப்போ தானே ஒரு ராஜ கம்பீரத்துக்கு உண்டான அந்த பட்டம் கிடைக்கும். சொல்லுங்க, ராஜா போல வாழ்க்கை வாழணுமான்னு சொல்கிறேன், கேட்குறேன், ஆன்சர் பண்ணுங்க. முதல்ல நீங்கள் யாருன்னு ஊருக்கு தெரியப்படுத்த வேண்டாம். அது சில பைத்தியக்காரங்களை செஞ்சிட்ருக்காங்க. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வாழ்ந்துட்டுருக்கேன். அது சுத்த பைத்தியகாரத்தனம். அது சைக்கோவுடைய பிறப்பிடம். அது வேண்டாம். நாம் யாருன்னு நமக்கு தெரிஞ்சால் போதுன்னு நீங்கள் ஊருக்கு தெரியப்படுத்தணும். ஊருக்கு நான் நல்லவன்னு சொல்லி புரிய வைக்கணும், நான் உத்தமன்னு சொல்லி புரிய வைக்கணும். ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எவன் என்ன நல்லவன் சொன்னால் என்ன, என் வீட்டில் தானியங்கள் நிரம்ப போதா என்ன? இல்லை எவன் கெட்டவனா, என் வீட்டில் இருக்க தானியங்கள் அத்தனையும் கழிஞ்சிட போதா என்ன? ஸோ நோ யூஸ். அவன் சொல்கிற வார்த்தை அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா அது கொடுத்துட்டு போட்டோம். அவனுக்காக நிரூபிக்க வேண்டிய இடத்துல நானும் நீங்களும் இருக்கக்கூடாது. ஏன் அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த உறவுகளாக இருக்கட்டும், எந்த நல்ல மனுஷங்களாக இருக்கட்டும், யாரும் நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் யாருன்னு உங்களுக்கு நீங்கள் நிரூபித்தா போதும். இப்போ நம்ம யார்? ஒரு ராஜ கம்பீரத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலமான மனிதர்கள். ஏன்னா கடவுள் நம்மக்கிட்ட இருக்கும்போது யார் இருந்தா என்ன, யார் இல்லைன்னா என்ன? ஸோ கடவுள் என்னை வழி நடத்தும் போது எந்த மனுஷனும் என்னை வழி நடத்த வேண்டாம்னு சொல்லி உறுதியாக சொல்லுங்க. கடவுள் இருக்கும்போது எந்த ஒரு மனுஷனும் என்னை எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லுங்க. இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லணும். நான் இப்போ பேசக்கூடிய விஷயத்தில் எதெல்லாம் உங்கள் மனசில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குதோ அதுதான் இன்றைக்கி வாக்கு தத்துவம். இன்றைக்கி வாக்கு தத்துவம் ஒரே வார்த்தை இல்லை. உங்கள் மனசில் எது தொட்டதோ அதை வாக்கு தத்துவமாக வைங்க. அதை டிசைன் பண்ணுங்கள். அது சாய்பாட ஃபோட்டோ போட்டு அதுக்கு மேலே அந்த வார்த்தைகளை எழுதுங்க. எழுதுகிற நல்ல வார்த்தைகளை நம்ம யூடியூப்பில் கமெண்ட் பண்ணி அதன் மூலமாக உங்களுடைய விஷயத்தை நீங்கள் சொன்னதை பல பேருக்கு தெரியப்படுத்துவோம். அப்போ ராஜ கம்பீரத்துடன் இருக்கக்கூடிய நாம் இன்னைக்கு எல்லாருக்கும் பயந்து ஒரு கோழையை போல, ஒரு பிச்சைக்காரர்களை போல, எல்லாத்தையும் இழந்த தரித்திரர்களைப் போல, எல்லாத்தையும் இழந்த தரித்திரர்களைப் போல நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நாம் நினைக்கிறதால மட்டும் வாழலை, அப்படி நடக்குது. இங்கே நம்ம நினைக்கிறதால தான் வாடுறோன்ற ஒரு கான்செப்ட் இருந்தாலும் உண்மையிலேயே அப்படி நடக்குது. நடப்பதற்கு நாம காரணமாக இருக்கோம். நம்ம நினைச்சது நடக்குது. ஏன் நினைச்சது நடக்குதுன்னா, எதை அதிகமாக நினைக்கிறோமோ அது நடக்குது. எது நடந்துடக்கூடாதுன்னு நம்ம நினைச்சோமோ அது இன்னைக்கு நடக்குதுன்னா, நடந்துடக்கூடாதுன்னு நீங்கள் நினைச்சிங்களையே அதை ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷம் ஒரு மணி நேரத்துக்கு 10 தடவை நினச்சிங்க. அப்போ 1 மணி நேரத்துக்கு 10 தடவை நினச்சிங்கன்னா 24 மணி நேரத்தில் எத்தனை தடவை நினச்சிருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நடந்துடுமோன்னு பயந்து நினச்சதே இன்றைக்கி நடந்துருச்சு. அப்போது அதனால தான் சுற்றி இருக்கிற மக்களும் நீங்கள் நினச்ச மாதிரி அவங்களும் உங்களை என்ன செய்கிறாங்க, கொட்டிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் குனிஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. இதுக்கு மேலே குனிய முடியல. இன்னும் கொஞ்சம் கீழே குனிஞ்சிட்டோன்னா நம்ம முகம் எங்கே படும்? தரையிலே படும். அப்போ அந்த அளவுக்கு குனிஞ்சிட்ருக்கோம்.
இப்போ கடவுள் சொல்கிறாரு, நான் கிட்ட வர உன்னுடைய குனிஞ்ச முதுக குனிஞ்ச முகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தூக்கி ஒரு காலத்தில் தலை நிமிர்ந்து நெஞ்ச நிமித்தி நடக்க வைக்கிற அப்படின்றார். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்க போகிறீங்களா? இல்லை, குனிஞ்சதாகவே இருக்கட்டும், இனி நிமிர்ந்து நான் என்ன பண்ண போகிறேன், என் வாழ்க்கை போயிடுச்சுன்னு நினச்சி அப்படியே விட போகிறீங்களா? சரி, அப்படியே விட்டால் என்ன லாபம் அதையும் தெரிஞ்சுக்கணும்ல. இதுக்கு மேலே என்னப்பா, போப்பா வீடு வா வா வீடு போன்னுது, காடு வாவான்னு சொல்லுதுன்னு ஒரு மோசமான தத்துவத்தை உள்ளே வச்சுக்க போகிறீங்களா? அந்த மோசமான தத்துவத்தை உள்ளே வச்சுக்கிட்டால் என்ன ஆகும் தெரியுமா? சில பேர் தத்துவன்ற முறையில் வாழ்க்கையை கெடுத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். சில சோம்பேறிகளுக்கு இந்த தத்துவங்கள் மிகவும் பயனுள்ளதாக அமையுது. உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சோம்பேறி யார் தெரியுமா? எல்லாம் விதிப்படி தான் நடக்கும்னு சொல்லி உட்காந்துருக்கிறானே, அவன் தான் மிகப்பெரிய சோம்பேறி. ஆனால் விதியை மதியால் வெல்லலாம் நினைக்கிறானே, அவன் தான் மிகப்பெரிய அறிவாளி. ஓகே, எத்தனையோ பேரோட வாழ்க்கையில் விதி இப்படி தான் இருக்குது, இதுக்கு மேலே ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொன்னவன் எழுந்திரிச்சு நின்று சரி பண்ணி இந்த உலகத்துக்கு முன்னாடி யாருன்னு காட்டியிருக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனையாளர்களை வெற்றியாளர்களை நினச்சி பாருங்க. அப்போது இத்தனை சாதனையாளர்களோட வாழ்க்கையில் எல்லாருடைய விதியும் சாதிக்கணும் தான் இருக்குதான்னு, எல்லோருடைய ஜாதகமும் நீ உலகத்தையே ஆள்வாய் அப்படின்னு இருக்குதா என்ன கணக்குங்க அது? சரி, ஒரு பிச்சைக்காரருக்கு சுக்கிர திசையில் இல்லாமல் இருக்குமா? இல்லை மிகப்பெரிய பணக்காரருக்கு சனி திசை இல்லாமல் இருக்குமா? எப்படி நடந்தது? உழைப்பு, முயற்சி, காலம், நேரம் எல்லாத்தையும் 100% பயன்படுத்துனாங்க. ஃபோக்கஸ் எங்கே வச்சாங்க? எங்கே வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கணுமோ அங்கே வச்சாங்க. ஆனால் இருக்கக்கூடிய சோம்பேறிகளோ வெற்றி மேலே கவனத்தை வைப்பாங்க, ஆனால் செயல்படுத்த மனசை வைக்க மாட்டாங்க. இதுதான் பெரிய பிரச்சனை. முதல்ல நீங்கள் உங்களை சோம்பேறின்னு ஒத்துக்கோங்க. அடுத்தது உங்களுக்குள்ள ஒரு ரோஷம் வரும். ரோஷம் நீங்கள் அறிவாளியாக மாறுவதற்கும் சுறுசுறுப்புனாக நிறைந்தவர்களாக மாறுவதற்கும் வரும் வழியையும் அது கொடுக்கும். என்ன போய் சோம்பேறின்னு சொல்லிட்டீங்கன்னா என் மேலே நீங்கள் கோவப்படலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகர்வுகள் இல்லாமல் போயிடும். நீங்கள் என் மேலே கோவப்படுறதை பற்றி நான் கவலைப்படவே இல்லைங்க. யாருக்கு மேலே கோவப்படுவாங்க, யார் மேலே அக்கறையும் யார் மேலே அன்பும் இருக்குதோ அவங்க மேலே தான் கோவப்படுவாங்க. அப்போது உங்கள் மேலே நான் இந்த ஒரு வார்த்தைகளை சொல்கிறேன்னு சொல்லி நான் கோவப்படுறேன்னு நினச்சிங்கன்னா அது எனக்கு சந்தோஷம். ஏன்னு தெரியுமா? என்னுடைய சொந்தம் வாழ்க்கையில் முன்னுக்கு நிற்கணும். நம்மளுடைய சாயப்பாவோட பேரை நம்ம எல்லாரும் சேர்ந்து காப்பாற்றணும். நம்ம சாயப்பா யாருக்கு என்னென்ன கேட்டாரோ அத்தனையும் கொடுத்தாருன்னு சொல்லி இந்த உலகத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து நிற்கணும். இப்பயே சொல்கிறேன், நம்ம யாருன்னு தெரிஞ்சால் உலகத்துக்கு யாருன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் நான் யாருன்னு தெரியணுன்றதுக்காக சில விஷயத்தை நான் எடுத்தால் உலகத்தில் நம்மளை விட மோசக்காரன் சதிகாரன் யாருமே இருக்கவே மாட்டான். நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு உழைப்பும் பலன் மிகுந்ததாக அமையணும்னா முதல் வேலையாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இதான் முக்கியமான பாயிண்ட். இந்த ஆடியோட கருவி தான். என்ன தெரியுமா? உங்கள் உணர்ச்சிகளை அடக்கக்கூடிய மனிதர்களா இருக்கணும். உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்த தெரிந்தவர்களா இருக்கணும். உங்கள் உணர்வுகளை நல்வழியில் கொண்டு செல்லக்கூடிய மனிதர்களாக இருக்கணும். இது ஒரு மனுஷனாலையும் முடியும். இது முடியாதுன்னு இல்லை, மறுபடியும் சொல்கிறேன், முடியாதுன்னு சொல்கிறவன் அந்த உணர்ச்சிக்கு அடிமையாக இருக்கிறவன் தான் சொல்லுவான். முடியாதுன்னு யார் சொல்ல முடியும்? அந்த உணர்ச்சிக்கு அடிமையாக இருக்கிறவன். அந்த உணர்ச்சியில் இருந்து வெளியில் வரவன் முடியும்னு சொல்லி அவன் சாதிப்பதற்கும் சாதனை செய்வதற்கும் தொடக்க நாளாக கூட இந்த நாள் அமைச்சு தரும்.
புரியுதா? அப்போது நம்ம எங்கெல்லாம் முட்டாளாக இருந்தோம் தெரியுமா? யாராவது நம்மளை ஏதாவது பேசிட்டாங்கன்னா உடனே கொந்தளிச்சோம், நிறைய வார்த்தைகளை விட்டோம். அதில் பெருமை பேசக்கூடிய வார்த்தைகள் இருந்துச்சு. அது நடக்காமல் போகும்போது நீ எப்படிலாம் பேசுனன்னு சொல்லி இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நம்மளை அவமானப்படுத்துவதற்குன்னு ஒரு கூட்டம் தயாராக இருக்கிறது. இப்போ ஒரு கட்சிக்காரவங்க ஒரு ஊரில் மீட்டிங் போட்டாங்கன்னா எதிரில் இருக்கக்கூடிய கட்சிக்காரன் என்ன பண்ணுவான்? இவனை பற்றியே பேசிகிட்டு இருப்பான். அது மாதிரி நடக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் எதிர்ப்புகள் அதிகரிப்பதற்கு காரணம் நீங்கள் உங்களோட உணர்வுகளை கட்டுப்படுத்தாமல் இருந்ததால் மட்டுமே. அதனால தான் மகா பெரிய எதிர்ப்பு. அந்த எதிர்ப்பு ஒவ்வொன்றும் பலம் வாய்ந்ததாகவே மாற்றப்பட்டது. அதிலிருந்து தப்பிச்சு போவதற்கு வழிகள் இல்லாமலும் அத்தனை வழிகளும் தடைப்பட்டதாகவும் இங்கே ரொம்ப சிறப்பாகவே நடந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க. நான் சொல்கிறது உண்மையா இல்லையான்றத ஒரு ஆடியோ பதிவிலையும் முடிஞ்சதுக்கப்புறம் பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களாக ஒட்டி தான் போகும் அன்பே சாயில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும். ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயத்த பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் அதை திருப்பவும் நீங்கள் அசை போட்டால் மட்டும்தான் உங்களுடைய ஒரு விஷயங்களும் வெளிச்சத்துக்கு வரும். ஒரு விஷயமும் முதல்ல நம்ம செய்த தவறுகளை நம்ம நினச்சி பார்க்கணுங்க. அதில் வர துன்பத்தை மட்டும்தான் நம்ம நினைக்கிறோமே தவிர நம்ம என்ன விஷயத்த செஞ்சோம், ஏன் இதை செஞ்சோம், இதை செஞ்சிருந்தா, இதை செய்யாமல் இருந்தா, இந்த மாதிரி ஒரு அனலிட்டிக் உங்களுக்குள்ளே இருக்கணும். பகுத்து ஆராய்வதுன்றது. இப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு அந்த நகர்வுகள் இருக்கும். இல்லைன்னா இதுலேயே தான் உட்காந்துட்டு இருப்போம், கிணத்து தவளை மாதிரி. நம்ம எல்லாருமே கிணத்து தவளைகள் தான். சாதிக்கிறவங்களை தாண்டி சாதனை செய்யாமல் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் கிணத்து தவளைகள் தான். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம வளர்ச்சியை பார்க்க விரும்பலை. இதுக்கு மேலே போதும்னு நினச்சதால அதுக்குள்ளவே வாழ்ந்துட்டோம். ஆனால் உலகம் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. உலகம் போகிற லெவல் கூட நம்ம போட்டி போடவே முடியாத அளவில் இருக்கும். ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களும் நம்மளை மாதிரி மக்கள் தான். சில வயசில் பெரியவர்களை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. ஒரு தடவை ஏர்போர்ட் பக்கம் போயிருந்தேன். அப்போ பார்த்தா ஒரு 70-75 வயசு இருக்கக்கூடிய ஒரு வயசான அம்மா. அந்த அம்மாவோட அந்த ஆரோக்கியம், அந்த நம்பிக்கை எல்லாமே, அந்த வேகம் பார்த்திங்கன்னா நான் நினைப்பேன், நம்ம அன்பே சாயில் எத்தனை பேர் 70 தாண்டிட்டோமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணி ஒரு ஓரமாக முடங்கி கிடக்குறாங்களேன்னு சொல்லி அந்த இடத்துல கூட நம்ம அன்பே சாயை நான் நினைக்கிறேன்னா யோசிச்சு பாருங்கள். அன்பே சாய் குடும்பத்தை எந்த அளவுக்கு உயர்த்தணும், எந்த அளவுக்கு வளர்ச்சி கொடுக்கணும்னு என்னுடைய உழைப்பு ஒன்று இருக்குதுன்றதை யோசிச்சு பாருங்க. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நிறைய இடத்துல இதெல்லாம் நான் பார்க்குறேன். நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் எல்லாரும் இப்படி இருக்கணும். வளர்ச்சி அடைந்தவங்களை பார்த்து நானே பொறாமப்பட்டுடுவோன்னு பயமாக இருக்குது. ஏன் தெரியுமா? நம்ம அன்பே சாய் குடும்பம் ஏன் இப்படி இருக்க மாட்டேன்றாங்க? ஏன் டிவியும் துன்பமும் கோபமும் இது மட்டும்தான் வாழ்க்கையாக வச்சுக்கிறாங்க அப்படின்னு. சார், நான் ஓப்பனாக கேட்குறேன். ஓப்பனாக சொல்லுங்கள், ஆனஸ்டாக சொல்லுங்கள், நேர்மையாக சொல்லுங்கள். எத்தனை பேர் டிவி சீரியல் பார்க்குறீங்க? எத்தனை சீரியல் பார்க்குறீங்க? அதுக்காக எவ்வளோ நேரத்தை செலவு பண்ணுறீங்க? கொஞ்சம் ஆனஸ்டாக. ஏன்னா நிறைய விஷயம் என்னென்னா, ஒரு கொஞ்சம் ஒரு 1000 வியூஸ் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ரொம்ப மினிமமாக சொல்கிறேன். ஒரு 1000 வியூஸ் பார்க்குறேன்னா அதே கமெண்ட் மட்டும் ஒரு 200 தான் வருது. அந்த 200 என்ன தெரியுமா? யார் சீரியல் பார்க்கலையோ அவங்க மட்டும்தான் கை தூக்குறாங்க. சீரியல் பார்க்குறவங்க அடக்க ஒடுக்கமாக இருக்கிறாங்க. ஐயோ, நம்மளாம் சொல்லிடக்கூடாது. அதாவது ஒரு கிளாஸில் ஒரு டீச்சர் கேள்வி கேட்டால் யாருக்கு தெரியும்னா 4 பேர் தான் பதில் சொல்லுவான். அவன் தான் பாஸ் ஆவான். மீதி பேரை பதில் சொல்லாமல் இருக்கிறவங்க அத்தனை பேரும் தோல்வி தான். அதே போல் தான் எங்கேயும் நடக்குது. அந்த 1000 பேர் ஒரு 200 பேர் ஓகே நான் பார்க்குறேன், அதுவும் 2 சீரியல் தான் பார்க்குறேன்,
அது சில பேர் நான் பார்க்குறது இல்லை. ஆனால் 8 சீரியல் 9 சீரியல் பார்க்குறவங்க வாயவே திறக்க மாட்டேன்றாங்க. இது நல்லாவே தெரியுது எனக்கு. அப்போ எல்லாமே கலந்துக்கோங்க. கலந்துக்கிறதுல தான் வாழ்க்கையோட வெற்றியே அடங்கியிருக்குதுன்னா அதை ஏன் நம்ப மறுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ தவறுகளை திருத்திக்கும் போது தான் ஒரு மனுஷனுடைய வளர்ச்சி, ஒரு மனுஷனுடைய சந்தோஷம் எல்லாமே கிடைக்குது. என் வாழ்க்கையில் பல தவறுகளை நான் திருத்தினதால தான் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கடவுள் கொடுத்துருக்காரு. இல்லைன்னு வச்சுக்கோங்க, யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு பதிலை சொல்லி அவங்கள கேலியும் கிண்டலும் பண்ணி என்னுடைய பலகீனத்தை நான் மறைக்கிறதுக்கு சமமாகிடுது. என் பலகீனத்தை சில நேரத்தில் ஓப்பனாக ஒத்துக்கிறதுல தப்பு இல்லைன்னு தோணுது. ஏன் தெரியுமா? அப்போ தான் அந்த பலத்தை பெறுவதற்கு நம்ம முயற்சிகள் செய்வோம். அப்போ என் பலகீனத்தை நான் தொடர்ந்து மறைக்கிறேன் அப்படின்னா நான் தொடர்ந்து நான் தப்பு செய்வதற்கும் என்னுடைய வளர்ச்சியை நான் அதிகரிக்க எந்த முயற்சியும் செய்யலை அப்படின்றதுக்கும் அதுக்கு சம்மந்தம் தெரிவிக்கிற மாதிரி ஆகிடுது என் லைஃபு. பட் என்னைக்கு ஓப்பனாக ஆமாம் எஸ் இது இருக்குது இது இல்லைன்னு சொல்கிறோமோ அன்னைக்கு எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இன்றைக்கி சச்சரிதத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை ஒரு சாய்ராம் படிச்சிருக்காங்க. அங்கே கோவர்தன கார்த்திக் அப்படின்னு அத்தியாயம் 48 சத்குருவான சாயப்பா. சத்குரு என்றால் அனைத்தையும் கலந்தவர், அனைத்தும் சம நிலையில் வைத்து கொள்பவர். அவரை நம்பியவர் அவர் ஆன்மா போல் வாழ வைப்பார். அவர் ஆன்மாவை போல் வாழ வைப்பார். என்ன மீனிங் இது? இந்த வார்த்தையை நம்ம நேற்று ஒரு பதிவில் சாய்பாவே சொல்ல வச்சார்ல. அதாவது சில பேர் என்னுடைய தலைமுடி, என்னுடைய கண் எல்லாமே சாய்ப்பா போல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது நான் பெருமையாக சொல்லலை, எது உண்மையோ அதை சொன்னேன். அவங்க சொன்னதை உங்ககிட்ட சொன்னேன்னு. அப்போது தற்பெருமைக்காக இங்கே நான் பேச வரலை, ஆனால் புரிய வைக்க பேச வரேன். ரைட்டா? புரிய வைக்க பேச வரேன். அப்போது அந்த சாப்டரில் சொன்ன வார்த்தை அவரை என்னது, அந்த சாப்டரில் அந்த வார்த்தை சொல் பாருங்க. அவரை நம்பியவர், சாயப்பாவை நம்புகிறவங்கள அவர் ஆன்மாவை போல வாழ வைப்பார். இந்த வார்த்தையை பேஸ் பண்ணி நான் சொல்லலை. நான் ஜென்ரலாக ஒரு விஷயத்த சொன்னேன், ஆனால் அது அத்தியாயத்திலே இருக்குது. அப்போ நம்ம தற்பெருமைக்காக பேசலைன்றது உங்களுக்கு தெரியுது. கடவுள் சத்தியமாக சொல்கிறேன், இதை வச்சு நான் நேற்று பேசலை, நான் ஃப்ளோவில் பேசினேன். என்னைக்கு அவர் நம்ம கூட இருக்கிறாரோ அவரை போல் நம்ம மாறுவோம், உருவத்துலேயும் சரி உள்ளத்துலேயும் சரி அப்படின்னு. அந்த வார்த்தை நிஜண்டா. உன்னை தற்பெருமையாக யாரும் பேச மாட்டாங்க, நீ அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு சொல்லி ஒரு நெத்தி அடியை டக்குன்னு கொடுத்துருக்காரு. நான் இப்போ ஆடியோ கொடுத்துட்டு இருக்கும்போது டக்குன்னு போய் வாட்ஸ்அப்பில் போய் பார்க்குறேன். அந்த கோவர்தன கார்த்திக் அப்படின்றவங்க அந்த ஒரு வார்த்தையை ரொம்ப அழகாக ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க. அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இந்த இதோடைய நான் லிங்க் பண்ணி அனுப்புகிறேன். ஸோ படிங்க. ஸோ என்ன மாதிரியான வாழ்க்கையை கொடுத்துருக்காரு, எப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, அன்பே சாய் குடும்பத்தை எந்த அளவுக்கு அவர் உருவாக்குறாரு. ஆனால் நாம் அதை புரிஞ்சுக்காம இஷ்டம் போல் வாழ்ந்துக்கிட்டு அவரை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறதுலே ஒரு வேலை பொழப்பாக நம்ம வச்சிட்ருக்கோம். இதுதான் அவருடைய முதுகில், அவரோட நெஞ்சில் நாம் தொடர்ந்து குத்திக்கிட்டே இருக்கோம்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே
சாயிராம்.